அதாவது என்ன இவங்களுக்கு பயம்னா 6.5 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இன்றைக்கி தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு அந்த மாதிரிலாம் இணைக்கிற ஐடியாலாம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. இருந்தாலும் இவர்கள் பேசுவதற்கு நான் சொல்கிறேன். பீகாரில் இருந்து வட மாநிலங்களில் இருந்து இங்கே வந்து குடியேறினவங்க 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டுடைய இந்த அடிப்படை கட்டமைப்பையே தகர்த்துருவாங்கன்னு சிதம்பரம் சொல்கிறார். அப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ பிஜேபி காங்கிரஸ் இந்த கட்சிகளுக்கு அதிக ஓட்டுகள் போச்சு அப்படின்னா அவங்களோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கும் அப்படின்ற 6.5 லட்சம் பேர் வந்து 6.5 கோடி பேருடைய முறிவமாக்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டுடைய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை வந்து 6.5 கோடி. இந்த 6.5 லட்சம் பேர் வந்து பிஜேபிக்கும் காங்கிரஸும் போகிறதுனால அப்படியே 6.5 கோடி பேர் வந்து ஒன்றுலாம் போயிடுவாங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் உருட்டுறது தவிர மக்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன பண்ணணும் 4 வருஷத்தில் அதெல்லாம் கிடையாது. 4 வருஷம் முடிவில் இன்றைக்கி திடீர்னு வந்துக்கிட்டு உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், மருத்துவ பிணியாளரா அது நோயாளிகளுக்கு புதுசாக ஒரு பேர் வைக்கிறது. இப்போ வந்து இவர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. எப்படி இந்த மாதிரி கூட்டணி கஷ்டப்பட்டு உருவாக்குன மறுபடியும் கூட்டணி விட்டா தாவேகா பிடிச்சிட்டு இருப்பான். அப்படி உருவாக்குனது பிஜேபி விட்டுருமா? 29 அதிமுக பார்ட்னர் இல்லைன்னா பிஜேபி கதை கந்துன்னு. இதுதான் ஒரு இது. அண்ணாமலை இருந்தால் விட மாட்டார், 2 மாரி மிரிச்சிருப்பாங்க. அதனால் இவர் ஓபிஎஸ்ஸை பெரிய தலைவராக ஊடகங்கள் மூலியமாக திமுக சித்தரிச்சுக்கிட்டே வந்துச்சு 21லேருந்து. அதே வேலையை இப்போவும் செய்வாங்க. அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற வரைக்கும் இந்த லவ்வர்ஸ் மேட்டர் தான். நாங்கள் ஒன்றும் காதலிக்கவில்லை, நாங்கள் வந்து நண்பர்களாக தான் பழகிறோன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் கல்யாணத்தை பண்ணுவாங்களா, அந்த மாதிரி தான். அதனால் அது கத்திரிக்காய் மூத்தினா கடத்திற்கு வரப்போகுது. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் காரணமா வந்து பீகாரை சேர்ந்த 6.5 லட்சம் பேரை வந்து சேர்க்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது சிறப்பு வாக்காளர் அந்த திருத்தத்தில் வந்து இங்கே வந்து திமுக, காங்கிரஸ், மற்ற கட்சிகள், குறிப்பாக சிதம்பரம் போன்றவர்கள் இங்கே வர்றதுனால தமிழகத்துடைய அந்த சூழ்நிலையை பாதிச்சிரும் அப்படின்ற மாதிரி பீகார்லேயும் அந்த இதெல்லாம் கொண்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 19/1 ஒரு குடிமகன் நம்ம இந்தியாவுக்குள்ளே எந்த மாநிலத்திலையும் வசிக்கலாம், எங்கேயும் வந்து தொழில் செய்யலாம், வாக்குரிமை செலுத்தலாம். அங்கே எந்த மாநிலத்தில் இருக்கீங்களோ அந்த மாநிலத்தில் நீங்கள் வாக்குரிமை வாங்கிட்டு செலுத்தலாம். அந்த மாதிரி பல உரிமைகள் இருக்குது. இவர்கள் பேசுறது அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்ன இவங்களுக்கு பயம்னா 6.5 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இன்றைக்கி தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு அந்த மாதிரிலாம் இணைக்கிற ஐடியாலாம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. இருந்தாலும் இவர்கள் பேசுவதற்கு நான் சொல்கிறேன். பீகாரில் இருந்து வட மாநிலங்களில் இருந்து இங்கே வந்து குடியேறினவங்க 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டுடைய இந்த அடிப்படை கட்டமைப்பையே தகர்த்துருவாங்கன்னு சிதம்பரம் சொல்கிறாரு. இப்போ பீகார்லேயோ இல்லை வட மாநிலங்கள்லையோ எந்த கட்சி இருக்குது? இப்போ பீகார்ல வட மாநிலம் பிரதானமா வந்து காங்கிரஸ், பிஜேபி இந்த மாதிரி தான் வந்து இருக்காங்க. பிஎஸ்பி, இந்த சைடு வந்து ஆம் ஆத்மி, இந்த சைடு வந்து திரிணாமுல் காங்கிரஸ், இவங்க தானே இருக்காங்க. இவங்க தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக, இந்த கூட்டணியில் இந்த மாதிரி தேமுதிக, இந்த கூட்டணியில் காங்கிரஸ், பிஜேபி இருக்கா? இருக்கு. ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், மற்ற கட்சிகள் இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில் இருக்கா? இருக்கு. இப்போ வட மாநிலத்துக்கும் இங்கே வந்து குடியேறியிருக்கான் 6 லட்சம் பேர் இங்கே வாக்குரிமை வாங்குறான். யாருக்கு ஓட்டு போடுவான்? அவனுக்கு தெரிஞ்ச கட்சி எது? பிஜேபி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குது. அது எந்த கூட்டணியில் இருக்குதோ அதுதானே போட போகிறான். அப்புறம் என்ன பிரச்சனை? என்னமோ பெரிய அப்படியே வாக்கையே மாற்றி இவனுக்கு என்ன பயம்னா இந்த வாக்கு. இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ பிஜேபி காங்கிரஸ் இந்த கட்சிகளுக்கு அதிக ஓட்டுகள் போச்சு அப்படின்னா அவங்களோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கும் அப்படின்ற 6 லட்சம் பேர் வந்து 6.5 கோடி பேருடைய முறிவமாக்க போறோம். நம்ம தமிழ்நாட்டுடைய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை வந்து 6.5 கோடி. இந்த 6 லட்சம் பேர் வந்து பிஜேபிக்கும் காங்கிரஸும் போறதுனால அப்படியே 6.5 கோடி பேர் வந்து ஒன்றுலாம் போயிடுவாங்களா? இந்த கூட்டணிகளில் ஏதோ ஒரு கூட்டணிக்கு இந்த வாக்குகள் போகுது, அவ்வளோதானே. இவர்கள் வாதம் எல்லாமே ஒரு அர்த்தம் இல்லாத வாதமாக இருக்குது. அடிப்படை அந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்க அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருக்குது. ஆனால் இது வந்து நாங்கள் வந்து மேண்டேட்டரி ஆக்கலை இப்போ வரைக்கும் அப்படின்னு இவர்கள் தேர்தல் ஆணையம் இப்போ சிதம்பரத்துக்கு பதில் சொல்லியிருக்காங்க. இவர்கள் வேலையே இதுதான். மத்திய அரசுக்கு எதிராக அன்றைக்கி திடீர்னு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் விட்டுட்டு வங்காளதேச மொழி அப்படின்னு பெங்காலை சொல்லிட்டாங்க. வங்காள மொழியை இது வங்க மொழி தானே, அது என்ன வங்காளதேச மொழி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு இன்றைக்கி
முதலமைச்சரே டைரெக்டாக பொங்கியிருக்காரு. வங்கதேச மொழி தான் ஆக்சுவலாக. சரி, அவங்க போட்டது தப்பு தான். ஆனால் இயல்பாக பார்த்தா கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் ரெண்டுத்துலேயும் பேசுகிறதே வங்காளம் தான். பாகிஸ்தானு பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சதுன்னா அவர்கள் தாய்மொழி உருது, இவர்கள் தாய்மொழி வங்காளம். மொழியாலேயே இவர்களால் இணைய முடியல. அவர்களை நாளாந்தர குடிமக்களாக நடத்துகிறாங்க. இது நான் பூகோள ரீதியாகவும் வேறு ஒரு இடத்துல இருக்குது. இதனாலேயே சண்டாகி 71 கிழக்கு வங்காளம் பங்களாதேஷாக பிரியுது. ஆனால் அவர்கள் பேசுகின்ற மொழி வங்க மொழி தான். பெங்காலில் தான் ரெண்டாக பிரித்தாங்க, கிழக்கு வங்கம் மேற்கு வங்கம்னு. கிழக்கு வங்காளம் தான் இன்றைக்கி பங்களாதேஷ். பங்களாதேஷ மொழின்னு சொல்லிட்டாங்களாம். அது இன்றைக்கி அவர் இது பண்ணுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் உருட்டுறது தவிர மக்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன பண்ணணும் 4 வருஷத்தில் அதெல்லாம் கிடையாது. 4 வருஷம் முடிவில் இன்றைக்கி திடீர்னு வந்துக்கிட்டு உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், மருத்துவ பிணியாளரா அதாவது நோயாளிகளுக்கு புதுசாக ஒரு பேர் வைக்கிறது. இந்த இவர் சொன்னார்ல திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி இவர் இன்றைக்கி புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது நோயாளிகள், நீ எங்கம்மா பார்க்குற நோயாளி பார்க்க போகிற நோயாளிகள்னு சொல்லாதீங்க, வேறு ஏதோ ஒரு மருத்துவ ஏதோ ஒரு பேர் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் இதில் தான் இவர்களுடைய அந்த இது இருக்கே தவிர இன்னும் உள்ளக போய் இந்த விஷயத்தை பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஏன் பண்ணக்கூடாது சொல்லுங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. தப்புங்க, என்ன தப்பு, ஆட்சியை மாற்றிடுங்க. இவர் திருமாவளவனும் என்ன மாற்றும், 6 லட்சம் பேர் வந்து என்ன மாற்ற போகிறோம்? உங்கள் 2 பேரும் தான் அந்த கட்சியை வச்சிருக்கீங்க. திருமாவளவன் அவர்களுமே இதுக்கு வந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காரு. அவர் தானும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பறவர் தானே. அதான் திருப்பி நான் கேட்குறேன், இந்த 6 லட்சம் பேர் வந்து என்ன பண்ண போகிறாங்க? திமுகவோ அதிமுகவோ கூட்டணியில் இருக்கிற 2 கட்சி ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களிக்க போகிறாங்க. இவர்களுக்கு என்ன பயனா எல்லா ஓட்டும் பிஜேபிக்கு போயிடும். அதுக்கு தான் இவங்க வந்து வழிவகுக்கிறாங்க. இதன் மூலியமா பிஜேபி வந்து தமிழகத்துல கால் ஊன்றிடும் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ வட மாநிலத்தும் எல்லாம் பிஜேபி தான் போடுறான்னா அப்புறம் காங்கிரஸ் கட்சி எதுக்கு நடத்துறீங்க? அவர்கள் உள்ளத்தை கொள்ளை கொள்ள முடியவில்லை அப்படின்னா நீங்கள் எது கட்சி நடத்துறீங்க? அதுக்கு வந்து அவனுக்கு உரிமை இருக்குல்ல, அவனுக்கு விரும்பின கட்சிக்கு போகிறதுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் அவனுடைய விருப்பத்தை மாற்ற பாருங்கள். அதை விட்டுட்டு வரவே கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெற்றுவாதங்கள் இது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். விஷயம் கோர்ட்டில் இருக்குது. கோர்ட்டும் பீகார் விஷயத்தில் நீங்கள் வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடுறதுக்கு தடை இல்லைன்ட்டாங்க. இந்த விசாரணை போகும் பொழுது அவர்கள் அடுத்தடுத்து சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போடும். அப்போ பார்த்துக்கலாம். இப்போ கடந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேமலதா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ இவங்க ஃபியூச்சரில் அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்காக தான் அவங்க சந்திச்சிருக்காங்க. ஃபியூச்சரில் நேற்றே முடிஞ்சிச்சு. பிரேமலதா கிட்டத்தட்ட பேசி முடிச்சிட்டாங்க. 4 எம்எல்ஏ தொகுதி, 1 ராஜ்யசபா எம்பி ப்ளஸ் மற்ற விஷயங்கள் அப்படின்னு பேசி முடிச்சிருக்காங்க. பிரேமலதா ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கல்ல, குற்றம் சாட்டுவது குறை சொல்வது மட்டும் விமர்சனம் அல்ல அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல. அதோடைய அர்த்தம் என்னென்னா இனிமேல் திமுகவை நாங்கள் குறை சொல்ல மாட்டோம்னு. கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. அது திருவண்ணாமலை அமைச்சர் ஏவா வேலு மூலியமாக தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்ததாக தகவல். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற வரைக்கும் இந்த லவ்வர்ஸ் மேட்டர் தான். நாங்கள் ஒன்றும் காதலிக்கவில்லை, நாங்கள் வந்து நண்பர்களாக தான் பழகிறோன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் கல்யாணத்தை பண்ணுவாங்களா, அது மாதிரி தான். அதனால் அது கத்திரிக்காய் மூத்தினா கடத்திற்கு வரப்போகுது. கிட்டத்தட்ட தேமுதிக திமுக கூட்டணிக்குள்ளே போவதாக தகவல். ஓபிஎஸ்ஸு கிட்டத்தட்ட முடிச்சிட்டாரு. ஏன்னா அவர் வந்து எப்போவுமே எடுப்பார் கைப்பிள்ளை தான் அவர். நீங்கள் ஜெயலலிதா இது வரும்போது கூட அவர் வந்து இப்போ எடப்பாடி மாதிரியோ மற்ற தலைவர்கள் மாதிரியோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து தலைவராக வரல. 2001 இவரை கண்டுபிடிக்கிறாங்க, நல்லா இருக்கார், நம்ம சமூகத்தை சேர்ந்தவர், பணிவாக இருக்கார், விசுவாசமாக இருக்காருன்னு எடுத்தவுடனே அமைச்சராக்குறாங்க. அந்த வருஷம் டான்சி பிரச்சனையில் ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்க முடியாத சூழ்நிலை, தேர்தலே நிற்க முடியாத சூழ்நிலை. அப்போ வந்து இவரை முதலமைச்சராக வைக்கிறாங்க. அவங்க மறுபடியும் அந்த கேஸ் முடிஞ்சோடனே முதலமைச்சர் ஆகும்போது இவர் விட்டு கொடுக்குறாரு. மறுபடியும் அந்த மாதிரி 2-3 தடவை நடக்குது. அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு பணிவு, இதை வச்சுக்கிட்டு அவரை அப்படியே லீடர்ஷிப்லேயே அவர் டாப்பில் வச்சுக்கிருக்காங்க. மற்றபடி இவர் அப்படியே படிப்படியாக வந்து வந்தவர் கிடையாது. இந்த மாதிரி மேலே டக்குன்னு வந்து வந்ததுனால அவரும் கீழே வந்து தனக்கான ஒரு ஆதரவாளர் கூட்டத்தை வளர்த்துக்கல. இப்போ ஓபிஎஸ்னால் தென் மாவட்டங்களில் அவர் ஒரு 3-4 மாவட்டங்களில் அவருக்கு மாவட்ட செயலாளர் இருக்காங்க, பக்காவாக இருக்காங்கன்ற மாதிரிலாம் கிடையாது. இந்த விவேக் படத்தில் வரும் தெரியுமா, அப்படியே நிற்பாங்க மொட்டை மாடிலேருந்து பாப்பாப்பில், ஆனால் இவ்வளோ பேர் உங்களை நம்பி வந்துடுறாங்க, என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டப்போ, உங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணேன், ஒன்றுமே பண்ணலண்ணே, அதுதான் அவங்களுக்கு ஒன்று. அந்த மாதிரி இவர் வந்து ஆட்சியில் இருந்தப்போ, துணை முதல்வராக இருந்தப்போ, ஜெயலலிதா கூட இருந்தப்போலாம் கூட தனக்குன்னு ஒரு கூட்டத்தை வளர்த்துக்கிட்டது இல்லை. இவருக்கு பண்ணார், அண்ணன் என்னை வாழ வச்சார், அண்ணன் என்னை கண்டுபிடிச்சார், அண்ணன் என்னை இப்படி பண்ணார், அந்த மாதிரி ஒரு பெரிய ஆதரவாளர் கூட்டம் இவர்கிட்ட கிடையாது.
நடுவில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இவர் குருமூர்த்தி இவங்களை பேச்சை கேட்டுக்கிட்டு இவர் அங்கேயும் எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறும்போது தான் சசிகலா இவரை தூக்கி அடிக்கிறாங்க. அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள்லாம் இது பண்ணி எடப்பாடி பழனிசாமி வராரு. அதற்கு பிறகு பாஜகவுடைய அழுத்தத்தில் சசிகலா தினகரனை ஒதுக்கிட்டு 4 வருஷம் ஆட்சி இருக்குதே மத்திய அரசோட இணக்கமாக போகும்ன்ட்டு மேலே இருந்து ஓபிஎஸ் திணிக்கிறாங்க. 11 எம்எல்ஏவோட ஒன்றும் இல்லாத போனவரை நேராக தலைமை ஒருங்கிணைப்பாளர், அவர் தான் ஒருங்கிணைப்பாளர், துணை முதல்வர். இது எப்படி எடப்பாடியும் மற்றவங்களும் ஏற்றுக்குவாங்க? அப்போ ஏதோ ஒரு இடத்துல இருந்து அழுத்தம் வருது, ஏற்றுக்கிறாங்க. கவர்னரே வந்து கைப்பிடிச்சு கொடுக்குறாரு. அப்போவும் இவர் எடுப்பார் கைப்பில்லை தான். மேலே இருந்து இவரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க? நீ வந்து எங்களுக்காக உள்ளே ஒர்க் பண்ணணும், ஷிண்டே மாதிரி ஒர்க் பண்ணி ஏடிஎம்கேல பெரிய பட்டாளத்தை ரெடி பண்ணிக்கிட்டு நாங்கள் சொல்லும் போது எங்களுக்காக நீ ஆப்ரேட் பண்ணணும். இவர் அங்கேயும் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, 4 வருஷம் பெருசாக ஒன்றும் பண்ணாமல் இவருக்கான தேவைகள் மற்ற விஷயங்களை பார்த்துக்கிட்டு உள்ள லைட்டாக குட்டிகளாட்டம் மட்டும் பண்ணுறாரு. ஆதரவாளரை வளர்க்கவே இல்லை. ஆனால் எடப்பாடி, செல்வமணி, இவங்க மற்ற தங்கமணி இவங்கெல்லாம் ஒரு செட்டாகவே ஃபார்ம் ஆகியிருக்காங்க. இப்போ ஓபிஎஸ்க்கு வந்து எந்த ஆதரவாளர்களும் கிடையாது. இதனால வந்து திமுகவுக்கு பயன் இருக்குன்னு சொல்றீங்களா? இல்லைன்னு இல்லை. சொல்றீங்களா? ஆனால் பத்திரிகைகள் மூலிமா மற்றது மூலிமா அவருக்கு ஒரு பெரிய தலைவர் மாதிரி காமிக்கிறாங்க. இவர் அப்போவும் வந்து இவர் தலைவர் ஏதாவது செகண்ட் லெவல் போஸ்டிங் கொடுக்குறேன்றாங்க. முடியாதுன்ட்டு பொதுச் செயலாளர் தான் ஆவன்றாரு. வெளியே அனுப்புகிறாங்க. அதிகமான பொதுக்குழு 2000 பேருக்கு மேலே எடப்பாடிக்கும், ஒரு 50-60 பேர் தான் இவருக்கும், 2-3 எம்எல்ஏ வச்சுட்டு வெளியேறாரு. உச்சநீதிமன்றத்துலேயும் போய் வழக்கெல்லாம் போடுறாரு, எதுவுமே நடக்கலை. உச்சநீதிமன்றம் இவரை கரை வெட்டி கட்டக்கூடாது, மற்ற இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா உரிமை மீட்பு குழுன்னு வச்சு உருட்டிகிட்டு இருக்காரு. இவரை காப்பாற்றி இவரை தூக்கி பிடிச்சது எல்லா காலத்துலேயும் பண்ணது பாஜக. ஒரு கட்டத்தில் அண்ணாமலையுடைய கைப்பாவையாகவே இருந்தார் இவர். அண்ணாமலை அப்போ வந்த அரசியல்வாதி. ஆனால் அண்ணாமலை பேச்சு கேட்டலாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக எதிராக வேட்பாளர் ஒரு ஆதரவாளரை நிறுத்துறாரு. இவர் தான் அதிமுக ஒருங்கிணைப்பாளர். அப்போது அந்த பிரச்சனை வரும்போது அண்ணாமலை பாஜக சொன்னால் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்ட்டு பாஜக வேட்பாளர் போட்டு வாபஸ் வாங்குறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் திமுகவோட சேர்ந்துக்கிட்டு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி இருப்பார், பக்கத்து சீட்டு ஒரு சீட்டு. கட்சியை விட்டு போயாச்சு, ஏடிஎம்கேலே கிடையாது. துணைத் தலைவர் வந்து உதயகுமார்னு சொல்லிட்டு கொறடா முறைப்படி லெட்டர் கொடுக்குறாங்க. சீட்டை மாற்ற மாட்டேன்னு டிஎம்கே அடம் பிடிக்குது. எடப்பாடிக்கெலாம் கடுமையான கோபம், போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் எழுந்துச்சி நிற்கும் போதே விட்டு நிற்க மாட்டார், அப்படி திரும்பி தான் முதுகு காமிச்சு தான் பேசிக்கிட்டு இருப்பார். ஆனாலும் கூச்சம் எல்லாம் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு திமுக வேணுன்னா வம்படியாக நாங்கள் எங்கள் இஷ்டங்க, நாங்கள் தான் எங்கே உட்காரணும் தீர்மானிப்போம்னு பண்ணுறாங்க. இவரை உட்காந்துருக்காரு. நியாயப்படி இவர் என்ன பண்ணியிருக்கணும், ஏங்க நான் கட்சி விட்டு வந்துட்டேன், முன்னாள் முதல்வர்ன்ற முறையில் ஃபஸ்ட் ரோலே ஏதோ ஒரு சீட்டு கொடுங்க, இந்த இடத்துல நான் உட்காரல, அது அவங்களுடைய துணைத் தலைவர் உட்கார்றதுன்னு சொல்லணும். ஆனால் இவர் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் இதாக இருந்தார். இங்கே பிரதமர்கிட்ட வரும்போதெல்லாம் போய் பார்க்கறது, ஹோட்டலில் தங்கினா பக்கத்தில் ரூம் போட்டு சந்திக்க பார்க்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தார். இந்த தடவை கூட்டணி சேர்ந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, கூட்டணி இணைஞ்சோடனே இது என்ன சொன்னார் அமித்ஷா, ஓபிஎஸ் டிடிவி அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைன்ட்டார். ஏன்னா இவங்க கண்டிஷன் அதுதான், அண்ணாமலையே நீக்கணும் தலைவர் பதவியிலேருந்து, ஓபிஎஸ் டிடிவி மேட்டரில் நாங்கள் எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு ஓகேன்ட்டாங்க. இப்போ வந்து இவர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. எப்படி இந்த மாதிரி கூட்டணி கஷ்டப்பட்டு உருவாக்குன மறுபடியும் கூட்டணி விட்டா தாவேகா பிடிச்சிட்டு இருப்பான். அப்படி உருவாக்குனது பிஜேபி விட்டுருமா? 29 அதிமுக பார்ட்னர் இல்லைன்னா பிஜேபி கதை கந்தல். அப்போ இதுக்கு இதாக இருக்கிற நீங்கள் எப்போவுமே அடிமைகளுக்கு கருவிகளுக்கு வேலை இருக்காது, வேலை முடிஞ்சு தூக்கி போட்டுருவாங்க. கருவேப்பிலை மாதிரி ஓபிஎஸ் வேலை முடிச்சிச்சு, தூக்கி போட்டாங்க. இவர் பழைய பெருமையை எதிர்பார்த்தா பிரதமர் என்னை சந்திக்கலன்னு ஒன்று மறுநாளே அவர் என்ன பண்ணுறாரு, மத்திய அரசுக்கு எதிராக அறிக்கை விடுறாரு. ஏதோ திடீர்னு போய் பார்க்குற மாதிரி, வாக்கிங் போகிற இடத்துல பார்த்த மாதிரியும், இவர் உடனே மத்தியானம் வாங்கலை அப்படின்னு ஒன்று மத்தியானம் போய் பார்க்குற மாதிரியும் எல்லாம். என்னன்னா கிட்டத்தட்ட 2 விஷயம். ஒன்று உள்ளே போகிறது இல்லையா, இந்த உரிமை மீட்பு குழு இந்த மாதிரி தான் வச்சுட்டு கூட்டணி மாதிரி, இந்த ஆரம் வீரப்பன் தேமுதிக உடைச்சிட்டு ஒரு 3 பேர் வெளியே வந்தாங்க தெரியுமா, சந்திரகுமார், பார்த்திபன், ஒரு கட்சியை ஆரம்பித்து சும்மா அவங்க ஒரு 3 சீட்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி இவர் ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க. அவர் கூட வைத்தியலிங்கம் இங்கே வந்துடுவார், மற்றவங்க வந்து எப்படின்னு தெரியாது. இவங்க எல்லாம் வந்து வச்சுக்கிட்டு எல்லாரையும் உதயசூரியனை நிற்க வச்சு எம்எல்ஏ ஆகிற வேலையை பண்ணுவாங்க. உங்கள் வேலை எடப்பாடி திட்டணும், இது பண்ணணும். இப்போ பிஜேபி வந்து ஓபிஎஸ் தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றீங்க. ஆனா நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களை அழைப்பு விடுத்திருக்காரு. ஏன் அவர் வந்து அழைப்பு விடணும்? இங்கே தான் நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு இருக்கணும், இந்த வளவலா கொலகொலா இருக்கக்கூடாது. இவர் சொல்கிறாரு, அண்ணா என்கிட்ட சொன்னார்னா நான் வந்து
பிரதமரை பார்க்க ஏற்பாடு பண்ணியிருப்பானேன்னு. பிரதமர் யாரை பார்க்கணுன்னு பிரதமர் தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்களுடைய இதுதான். இல்லை அமித்ஷா, மோடி அவங்க முடிவு பண்ணுறது வேறு, இவர் பண்ணுறது வேறு. சரி இவர் அப்படியே ஒரு வார்த்தைக்கே சொன்னாலும், நீங்கள் வந்து இவரை மறுபடியும் நான் கொண்டு வர்றேன் என்டிஏக்குள்ளன்னா, எடப்பாடியை மீறி நயினா நாகேந்திரனால் பண்ண முடியுமா? நாளை எடப்பாடி முடியாதுன்ட்டார். ஏங்க நான் ஏற்கனவே சொன்னோம், அது எங்கள் பிரச்சனைன்னு அமித்ஷாவும் சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன நடுவில்னு சொன்னால் என்ன பண்ணுவார்? இல்லை இவர் என்ன பண்ணணும் இந்த விவகாரத்தில்? அமித்ஷா ஏற்கனவே எங்கள் தலைவர் அமித்ஷா ஓபிஎஸ் டிடிவி விவகாரம் அதிமுக உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இது வந்து அவங்க தான் தீர்மானிப்பாங்க. ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டுறக்கூடாது. கல்வி நிதி ஒதுக்காது சம்மந்தமாக என்னன்றதை அவர் வந்து பார்த்துருக்கணும். அவசரப்பட்ட அறிக்கை இப்படிலாம் வரணும் நயினார்ட்டேருந்து. ஆனால் அண்ணனுக்கு வந்து நான் வந்து மறுபடியும் பேசுகிறேன் அப்படி இப்படின்னா, அப்போ உங்களுக்கு எதிராக மறுநாள் அறிக்கை விட்டாரா? அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இதுதான் ஒரு இது. அண்ணாமலை இருந்தால் விட மாட்டார், 2 மாரி மிரிச்சிருப்பாப்புல. அதனால் இவர் ஓபிஎஸ்ஸை பெரிய தலைவராக ஊடகங்கள் மூலியமாக திமுக சித்தரிச்சுக்கிட்டே வந்துச்சு 21லேருந்து. அதே வேலையை இப்போவும் செய்வாங்க. தென் மாவட்டத்தில் அவ்வளோதான், அதிமுக இனி தலையெடுக்க முடியாது அது இதுன்னு. ராமநாதபுரத்தில் அன்னூர் ராஜா வந்தோன்னே அவ்வளோதான்னாங்க. ராமநாதபுரம் தான் போனார். கூட்டம் என்ன கம்மியாக இருக்குது? இல்லை பிரச்சனையை பேசாமல் இருக்காரா? மாற்றம்னு வரும்பொழுது நீங்கள் பெரிய தலையாக இருந்தால் கூட அடிபட்டுருவீங்க. அதுக்கு பெரிய உதாரணம் வைகோ. 93ல் கட்சி உடஞ்சப்போ வைகோ பக்கம் தான் நியாயம் இருந்தது. அவ்வளோ மாவட்ட செயலர் இருந்தாங்க. ஆனால் அரசியல் சூழ்நிலை மாற்றம்னு வரும்பொழுது திடீர்னு தமாக உருவாகி திமுகவோட கூட்டணி ரஜினி வாய்ஸுன்றப்போ வைகோன்றவர் காண போயிட்டார். இது வந்து ஓபிஎஸ்க்கும் நடக்கும். தப்பாக முடிவெடுத்து என்னை கேட்டால் அரசியல் துறவரம் போகிறது பெஸ்ட்டு. ஓகே. இப்போ வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இல்லத்தில் எடப்பாடி அவர்களுக்கு வந்து விருந்து வச்சுருக்காங்க, சிறப்பு விருந்து. இதில் வந்து தமிழிசை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றா விருந்து சாப்பிட்டது வந்து திமுகவுக்கு வந்து ஜீரணம் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க வந்து இந்த மூலயமா என்ன சொல்ல வராங்க? நாங்கள் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு காமிச்சிக்க நினைக்கிறாங்களா? அதானே பண்ணணும். கூட்டணி கட்சின்னு இப்போ அண்ணாமலை எங்கே ஃபெயிலியர் ஆகுறாரு? அண்ணாமலை நல்ல ஒர்க்கர். அவர் வந்து அவர் காலத்தில் தான் பிஜேபியை வந்து பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போனார், யங்ஸ்டர்ஸை கொண்டு போனார். மற்ற தலைவர்களோட அண்ணாமலை வந்து வேகம். அண்ணாமலையோட ஒரு திமுகவுக்கு கடும் சவாலாக இருந்தார். அதெல்லாம் அண்ணாமலையை நீங்கள் மறுக்க முடியாது. ஆனால் அண்ணாமலை ஒரு கூட்டணி கட்சி தலைவராக அவரால் சோபிக்க முடியல, அனுபவ குறைவு. அதனால் ஏடிஎம்கேவை திட்டுறது. ஜெயலலிதா வந்து என் மனைவி ஜெயலலிதாவோட 1000 மடங்கு மேலானவர். இந்த மாதிரி அதிமுகவை இது பண்ணுறது, திமுகவுடைய அஜெண்டாவில் இயங்குறது, இது எல்லாம் என்னென்னா ஒரு அனுபவமின்மை ப்ளஸ் தனிப்பட்ட விஷயமாக எடுத்துக்கிறது. இன்னை வரைக்கும் அண்ணாமலை அந்த வேலையை பண்ணுறாரு. அப்போ என்னென்னா கூட்டணி கட்சி கூட்டணி தர்மம்னா நீங்கள் பெரும்பாலும் அந்த ஒரு ஜெல்லாகணும். அப்போ தான் அது கீழே தலைவர்கள்ட்டையும் அந்த விஷயங்கள் வந்து போய் சேரும். தொண்டர்கள் மத்தியில் ஒரு இணக்கம் வரும். அது தமிழிசை மற்றவர்கள் பண்ணுறாங்க. இப்போ நயினார் கூட இந்த ஓபிஎஸ் விவகாரத்தில் அந்த மாதிரி பண்ணுறது சிக்கல் வரும். இன்னும் பத்திரிகைகள் பெருசாக எடுத்துக்கிட்டு உருட்டில் இன்னும் தெரியல, என்னன்னு தெரில, மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறது என்டிஏக்கு எதிராக இதுக்கு எதிராக நடக்கிறாரோ, என்டிஏக்கு குந்தகம் வைக்கிற மாதிரி நயினார் நடக்கிறாரோ, எடப்பாடிக்கு எதிராக அப்படின்ற மாதிரி உருட்டுவாங்க. உருட்ட மறந்துட்டாங்க, என்னன்னு தெரியல. ஓகே. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து மாநாடு நடத்துறதா சொல்லியிருந்தார் இல்லையா, 2வது மாநாடு. அது வந்து தள்ளி போகிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 21ஆம் தேதியே வந்து மாநாடு நடத்துறதுக்காக அறிவிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஓபிஎஸ் இது தாவேகா மாநாடு தள்ளி போகணும்னு நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணிட்டேன். நம்ம அதோட பதிவு பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி நேரத்தில் நடத்துகிறாங்க அப்படின்னு. அது இதெல்லாம் தெரியாமல் தான் அவங்க டேட் வாங்கினாங்க, அது முடிவு பண்ணாங்க. லாஸ்ட்டில் போலீஸ் சைடில் விநாயகர் சதுர்த்தி இருக்குது, நீங்கள் மாநாடு தள்ளி வைக்கணும்னு. விநாயகர் சதுர்த்தி 27 இருந்தாலும் 20 தேதியிலேருந்து அந்த ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் போலீஸு சிக்கல்ன்றாங்க. இவர்கள் வந்து செப்டம்பருக்கு தள்ளி வைப்பாங்க. முன்கூட்டி நடத்துறதுலாம் வாய்ப்பு இல்லை. ராகுல் காந்தி அவர்களை வந்து உச்சநீதிமன்றம் வந்து கண்டிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ராகுல் காந்தி தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றது வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அவர் சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போயிருக்கு. அதில் ஒன்று தான் இந்த சைனா வந்து 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இடத்த வந்து இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஆக்கிரமிச்சிருக்குன்னு அவர் பேசியிருக்கார். உச்சநீதிமன்றம் அதை கேள்வியாக வச்சுருக்கு. எந்த அடிப்படையில் அதை சொல்கிறீங்க, என்ன ஆதாரம் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னு.
2வது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர்னா பார்லிமெண்ட்லலாம் பேசியிருக்கணும். நீங்கள் அங்கே பேசாமல் சமூக வலைதளங்களில் போட்டு பண்ணுறீங்க. பேச்சுரிமை இருக்குன்றதுக்காக எதை வேணால் பேசிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு. இது சைனா வந்து அருணாச்சல பிரதேசத்தில் மற்ற இடங்கள்ல கொஞ்சம் வேலையை காமிச்சிக்கிட்டு இருக்கிறான். லடாக்கில் சில இடங்கள்ல பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் சொல்கிற மாதிரி 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர்னா 4 சென்னை சிட்டி ஈக்குவல். அப்போ அதை வந்து போகிற போக்கில் பேசுறது அது இவர்கிட்ட பெரிய பலகீனமாக இருக்குது. இப்போ பகல்மா தாக்குதல் பார்த்தா ஆக்சுவலாக அந்த தாக்குதல் வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் கூடிய அடிப்படை காரணம் வந்து கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் உள்ளே வந்து அடிக்கிறாங்க. பார்டர்லேருந்து பகல்மா 120 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. அப்போ இவர்கள் எப்படி வந்து அடிக்கிறாங்கன்னா, அங்கே உள்ள சுற்றுப்பத்து கிராமத்தில் இந்த மக்களாக பலகரை அங்கேயே தங்குறாங்க. அதில் சில பேர் இவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க, தெரிஞ்சே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவர்கள் நல்லா டைம் எடுத்துக்கிட்டு வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். ஆனால் அதற்கு பிறகு இந்த விவகாரத்தை மற்ற உலக நாடுகள் மத்தியில் கொண்டு போய் தீவிரவாதிகள் இந்த வேலையை பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு 9 முகாம்களை அழித்தது, பாகிஸ்தான் அட்டாக் பண்ணது, பாகிஸ்தான் லாஸ்ட்டில் இறங்கி வந்து போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொண்டது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது எதையுமே இது பண்ணாமல் நம்ம எத்தனை விமானம் அழிஞ்சது, நம்ம பார்லிமெண்ட்டில் பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி விவகாரங்களில் கூட ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணிடணும். இந்த விவகாரத்தில் நடந்த விஷயம் கரெக்டு. ஆனால் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஏன் ஆச்சு? நம்ம அதுக்கப்புறம் அடித்தோம், நல்ல விஷயம். ஆனால் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படி பேச மாட்டேங்கிறாங்க. மொத்தமாகவே குற்றஞ்சாட்டி பேசுகிறப்போ இவர்கள் சைடில் அமித்ஷாலேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் கேளுங்க. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பாகிஸ்தான் எத்தனை விமானங்களை இழந்தது, நம்ம எந்த அளவுக்கு இது பண்ணோம், அந்த விஷயங்கள்லாம் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. பகல்மா தாக்குதலில் உலக நாடுகளில் 3 நாடை தவிர மற்ற எல்லா நாடுகளும் ஏற்றுக்குச்சு நம்ம அடித்ததை. நீங்கள் இன்னொரு நாட்டை போய் அடிச்சின்னா உடனே கண்டிப்பாங்க, தெரியும்ல. அமெரிக்காலேருந்து பல நாடுகள் கண்டிக்கும். ஆனால் இதெல்லாம் யாரும் நம்ம இந்தியாவை கண்டிக்கவே இல்லை. உள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் வார் நடந்ததில்லை. அப்போ அந்த மாதிரி விவகாரத்தில் நம்முடைய வெளியுறவுத்துறை அவ்வளோ பக்காவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படின்றத ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க நீங்கள்லாம்? ஆனால் இவர்கள் மொத்தமாக தப்புனா தப்பு தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி அணுகிறது எப்படி சரியாக இருக்கணும். அதை இன்றைக்கி கோர்ட்டும் லைட்டாக வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. இவங்க அதுக்கும் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு உருட்டுவாங்க. நீங்கள் குற்றம் சாட்டுகிற விஷயத்தில் குற்றம் சாட்டணும், கரெக்டான விஷயத்தை சுட்டி காமிச்சிடணும், இது கரெக்டு. ஆனால் இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, கேட்குறவனு என்ன சொல்லுவான்னா, கரெக்டாக சொல்கிறாரு, இதுக்கு பாராட்டாங்கல்ல, அப்போ இதுக்கு கேட்குறாங்களா, பதில் சொல்லுங்கன்னுவாங்க. எல்லாமே தப்புனா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாருன்னா அதை பாகிஸ்தான்லேயும் பார்ப்பாங்க, மற்ற நாடுகளையும் பார்ப்பாங்க. அப்போ எதிர்க்கட்சிகளே ஆளுங்கட்சிக்கு துணையாக இல்லை அப்படின்றது ரிப்போர்ட் ஆகும். இங்கே பாருங்க அப்படின்றப்போ நீங்கள் எப்படி பாகிஸ்தானியர்கள்னு சொல்லுவீங்கன்னு கேட்குறாரு சிதம்பரம். தாக்குதல் நடத்தினவங்கள நீங்கள் எப்படி பாகிஸ்தானியர்னு சொல்லுவீங்க அப்படின்னு. அவன் பாகிஸ்தானியர்னு கண்டுபிடிச்சி தான் அங்கே போய் தீவிரவாத முகாம் அழிக்கிறோம். 2வது இப்போ ஒரு மகாதேவ்னு ஒரு இதில் ஒரு ஸ்ட்ரைக்கிங் இதில் வந்து அதுக்கு அந்த பார்லிமெண்ட் நடக்குது 2 நாள் முன்னாடி 3 பேரை அட்டாக் பண்ணி காலி பண்ணுறோம். அந்த 3 பேரில் ஒருத்தன் தான் அந்த இதுக்கு லீடு பண்ணி வந்தவன்றதை கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்னு இவங்க கேட்குறாங்க. என்னன்னா இவர்கள் நான் சொன்ன மாதிரி 120 கிலோமீட்டரு பகல்மா இது உள்ளே வந்துட்டாங்க. வந்து இங்கே தங்கியிருக்காங்க, பல வாரங்கள் தங்கியிருக்காங்க, ஆயுதங்களை சேகரிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு ஒரு நாள் முடிவு பண்ணி அடிக்கிறாங்க. இது வந்து செக்யூரிட்டி பிரீச். ஆனால் அடித்து முடித்த உடனே எல்லையை இவங்க லாக் பண்ணிடுறாங்க. இவங்களால தப்பிச்சு போக முடியல. காடு, பெரிய காடு, இந்த இது 120 கிலோமீட்டரில் தப்பிக்க முடியல. இப்போ அவன் கிராமத்தில் அங்கேயே பதுங்கியிருக்கான், காட்டுக்குள்ளே பதுங்கியிருக்கான், அது பண்ணுறான். அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சி 3 பேரை அழிக்கிறாங்க. இது அதுக்கப்புறம் ஒன்று நடந்த பிறகு பண்ணுறாங்க. இதே மன்மோகன் சிங் பீரியடு, காங்கிரஸ் பீரியடில் 7-8 தாக்குதல் நடந்தது. அப்போல்லாம் இவர்கள் வந்து ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு பாகிஸ்தான்கிட்ட போய் இதாங்க ஆதாரம்ன்றப்போ நாங்கள் பண்ணவே இல்லை, எங்களுக்கு தெரியவே தெரியாது, திமுறாக பேசியிருந்தாங்க. ஐநாவில் போய் பேசும்பொழுது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக மற்ற நாடுகள் வந்தது. பாகிஸ்தான் இவர்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க. நம்ம அடியும் பட்டு நம்மளை குற்றவாளியாகவும் ஆக்கிற வேலைலாம் நடந்தது. இதெல்லாம் விட்டுட்டு இவர்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் உள்ளே பூந்து அடிக்குது, ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் பண்ணுறது, பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது அது ஒரு வீரமான நடவடிக்கை தானே. முதல்ல அது அவங்க கூட நிற்கணும்ல. அதுக்கப்புறம் நீங்கள் செக்யூரிட்டி பிரீச்சு மற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் குறையா வச்சு பேசலாம். எல்லாமே தப்புன்னு பேசினா அதை தான் அவர்கள் சுட்டி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி விவகாரத்துலேயும் ராகுல் காந்தி பேசுகிறத சில விஷயங்கள்லாம் சரியில்லைன்னு கோர்ட்டே சொல்லுது.